எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. எல் பிரைமரோ ஆர்சிபி கேகேஆர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே மும்பை. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சம்பவம் இருக்குது. அதுனா எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் ஹைதராபாத்தில் நடக்குது. பேசுகிறதுக்கு நம்ம கூட நம்ம லாக்கூல், நம்ம அரட்டை ஸ்குவாடோடைய முதலாளி வெற்றி, அதுக்கப்புறம் ஆமா முதலாளி உங்களுக்கு தெரியாது, அவர் நம்ம மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி நம்ம பேச போகிறோம். வென்யூ வந்து ஹை ஸ்கோரிங் வென்யூ, எல்லாருக்கும் தெரியும் ஹைதராபாத். அதாவது போன சீசன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி ஆஃபீஸ் ரூம், வாங்கோ வாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போய் குமுறி அனுப்புனாங்க எல்லா டீமையும். கிட்டத்தட்ட 300 அடிக்க போயிட்டாங்க ஒரு 2 அக்கேஷனில். இந்த வாட்டி 300 அடிப்போன்னு வேற டிராவிஸ் ஹெட் சொல்லி வார்னிங் விட்டுருக்காரு. இந்த மேட்சை பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதான் ஆக்சுவலாக இவங்க கிரவுண்ட் முடிது மட்டும் இல்லாமல் தே சேஞ்ச் த ஸ்கோப் ஆஃப் ஐபிஎல். இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் அந்த முடி வந்து 220 அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் 250 தான் இதுவே பண்ணுறாங்க இந்த இம்பாக்ட் சப்னால. போன தடவை தே சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் த ஐபிஎல் இதுவே சொல்லலாம். அந்த அளவுக்கு அக்ரெசிவ் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்லன்னு பயங்கர அக்ரெசிவாக போனாங்க. ஒன் ஆர் 2 மேட்சஸில் பேக் ஃபயர் ஆச்சு. பட் அதர்வைஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் அதான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பிளேயிங் 11 பிளேயிங் லெவன் நம்ம ஏற்கனவே இது பண்ண மாதிரி அதான் எஸ்ஆர்ஹெச், அபிஷேக் சர்மா, சைட் ஓப்பனிங், இஷான் கிஷான் நம்பர் 1, நம்பர் 3 வருவார். அதுக்கப்புறம் 4 வந்து அதான் 4 மேபி நிதிஷ் ரெட்டி ஆர் கிளாசன் டிபெண்டிங் அப்பான் என்ட்ரி பாயிண்ட் படி. அதுக்கப்புறம் அபினவ் மனோகரும் மேபி அந்த இன்னொரு ஸ்லாட் அனிகேத் வர்மா இல்லைன்னா சச்சின் பேபி. இப்போ அனிகேத் வர்மா நல்லா விளையாடி இருக்காரு, அதனால அவர் தான் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் அதான் பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. கமின்ஸ் அந்த 8 பொசிஷன் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹார். 4th ஃபாரின் ஸ்பாட் தான் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் கோ வித் ஜாம்பா. பட் அதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க முல்டர் வாங்கியிருக்காங்க, கமின் மெண்டிஸ். பட் ஆனால் இப்போ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் சிமர்ஜித் யாரும் போடுற பவுலிங் போட்ட மாதிரி எதுவும் இதுல இல்ல வீடியோஸ். சிமர்ஜித் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமெண்ட்ஸ் எல்லாம். அதான் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா ஒரு வீடியோ கூட மத்தவங்க எல்லார பத்தியும் வீடியோ போட்டிருக்காங்க. பிராக்டிஸ் மேட்சும் விளையாடல அவரு. ஸோ அவர் பயங்கர இன்ஜுரி ப்ரோன் தான் ஏற்கனவே. ஸோ மேபி ஃபிட்டா இல்லாம இருக்கலாம். வீடியோ போடுறத வச்சு விளையாடுறத சொல்ல முடியுமான்னு தெரியல. பிராக்டிஸ் மேட்ச் 2 மேட்ச் ஃபுல்லா அவங்க லைவ் போட்டாங்க. அதுல ஒரு பால் கூட போடல. மத்த எல்லாரும் விளையாடுனாங்க. ஹர்ஷல் பட்டேல் விளையாடுறாரு, குணத்கத், ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ல இருக்க எல்லாரும் விளையாடுனாங்க எக்ஸப்ட் அவரு. அப்புறம் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆப்வியஸ்லி. வெற்றி 11 என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க முதலாளி. இம்பாக்ட் பிளேயர் வந்து இப்போ சிமர்ஜித் சிங்கை விட எனக்கு என்னமோ உனக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் பிளேயர் இஸ் ஆல்சோ ப்ரூவன் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்படின்ற பவுலர் சீமர் தான் தேவைன்னா சிமர்ஜித் சிங்கை விட உனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான் மோஸ்ட் லைக்லி ஆப்ஷன். அதே மாதிரி பட் இல்ல அதுல ஒண்ணு என்னன்னா எதுக்கு அவங்களுக்கு வேணும்ன்றத பொறுத்து. இப்ப கமின்ஸும் டெத்ல போட்டார் போனதானே நிறைய. ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, நியூ பால்ல போடுறதுக்கு தான் தே நீட். அதை கமின்ஸ் போடுவாரு. அதுல ஒரு அப்படி பார்த்தா ஆப்ஷன் இன்னொன்று சிமர்ஜித் பெட்டர் ஆப்ஷன் நியூ பால்ல போடுறதுக்கு. அதுதான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்ன எந்த ஃபேஸ்ல போடணும்ன்றது 2 பேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி. இருக்காருல்ல ஷமி ஆப்வியஸ்லி ஷமி போட்டுறாருன்னா சொல்றேன். இன்னொரு சைடு போடுறதுக்கு கமின்ஸே 2 ஓவர் போட்டு 6வது ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி கூட நியூ பால்ல போடலாம். அதான் போன தடவை போட்டாரு, அதான் நல்லாவே போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர், அடுத்த ஓவர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நியூ பால்ல போடுறதுக்கு 1 ஓவரோ 2 ஓவரோ அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிளேயர் எடுக்க மாட்டாங்க. அதுதான் போட்டார். நிதிஷ் ரெட்டி தான் போட்டார் ஆக்சுவலா போன வருஷமே. அது ஆனா அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கமின்ஸ் இவங்க எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா கமின்ஸ்னால ஜாம்பாவும் ஆக்சுவலா ஜாம்பாவை போட்டாரு, அபிஷேக் சர்மாவும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஓவர். பவர் பிளேயர் இல்ல போட்டா போடலாம், யூஸ் பண்றது டிபெண்டிங் அப்பான் ஆப்பன் டீம் பத்தி. அதுக்கான வாய்ப்பு கம்மி. சரி, அப்படியே ஆர்ஆர் பிளேயிங் 11 சொல்லுங்க. ஆர்ஆர் வந்து புது கேப்டன் ரயான் பராக். அடுத்த 3 மேட்ச்க்கு இம்பாக்ட் தான் விளையாடுவார் சாம்சன். அதுக்கு வேற இப்போ ஒரே இது, பராக் ஏன் கேப்டன் கொடுத்தீங்க, அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வாலுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு இது இப்ப ட்விட்டர்ல. அதான் ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ராணா நம்பர் 3, 4 பராக், 5 ஜுரல், 6 இவர் ஹெட்மயர், 7 அசரங்கா,
இந்த 8 7 வந்து வந்து சுபம் துபே இம்பாக்ட் அதான் சப், சிவம் துபே அதான் ஆர்ஆர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு தடையும் அவங்க வந்து இம்பாக்ட் சப் பர்கரா வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்டே இது கொண்டு பண்ணி தான் வந்துருவாங்க. மிக்ஸ் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ ஐ திங்க் தே வில் கோ வித்தவுட் சுபம் துபே அண்ட் ஆட் சுபம் துபே இஃப் தே நீட் அப்படின்னு பார்க்குறேன். இல்லைன்னா இன்னொரு பவுலரை கொண்டு வர ஆப்ஷன் பெட்டராக இருக்குன்றதுனால இப்போதைக்கு 7 அசரங்கன்னு வச்சுப்போம். ம் 8 வந்து தீக்ஷானா, 9 தேஷ்பாண்டே, 11 ஆர்ச்சர், 10 9க்கு 11 அப்புறம் வந்து 10 வரும். ம் ஆர்ச்சர், அதுக்கப்புறம் டென்னுக்கு அப்புறம் இன்னொருத்தர் 11. யாரா? சந்தீப் சர்மா. அது தேஷ்பாண்டேக்கு பதிலா அவங்க மத்வாலும் போகலாம், இல்ல குமார் கார்த்திகேயும் போகலாம். அது ஒரு ஆப்ஷனு. பட் தேஷ்பாண்டே வில் ஸ்டார்ட். அப்புறம் தேஷ்பாண்டே ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதான் அவங்க ஆப்ஷன் வந்து எய்தர் பேட்டிங் வேணும்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வேணும்னா சுபம் துபே கொண்டு வந்துக்கலாம், இல்லைன்னா தே வில் கோ ஃபார் மத்வால் ஆர் கார்த்திகே இன்னொருத்தர் கொண்டு வரலான்றது அந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் ஒன்லி டீம் அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்க போன சீசன் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் பண்ணாங்க. 3 ஃபாரின் பிளேயரோட போட்டு வேணும்னா பவல் இல்லைன்னா பர்கர் அந்த மாதிரி போனாங்க. ஸோ தே வில் யூஸ் லைக் தட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வெற்றி. ப்ராப்ளி அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லாமே டாப் ஆர்டர் ஃபுல்லாவே இந்தியன் கண்டிஜென்சி ஃபர்ஸ்ட் 5. இது வந்து மாதிரி 2-3 தடவை தான் இது மாதிரி ஆயிருக்கு. பட் அந்தந்த டீம்ஸ் வந்து யூஸ்வலா டாப் ஆர்டர் ஃபுல் இந்தியன் போனதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது கிடையாது. ஆனா இவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. டாப் ஆர்டர் பட்லர் விட்டதுக்கு அப்புறம் வேற ஆப்ஷனும் இல்ல. ஸ்ட்ராங் கண்டிஜென்ட். இப்போ ஆர்ஆர்ன்றதுனால மட்டும் சொன்ன மாதிரி அவங்க சிச்சுவேஷன் ஏத்தாப்புல யூஸ் பண்ணுவாங்க. எதர் impact சுயம் sub. துபே ஒரு மக்துவால். அது தேவைக்கு ஏற்ற யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆமா. லாகோல் நீங்க அமைதியாவே இருக்கீங்களே, அதான் நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்களா, கடைசியில யாரு ஜெயிப்பா அதுக்கு வாங்க. அதுக்கு வருவோம். நீங்க சொல்லுங்க. ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் மேட்ச் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் என்ன போன வாட்டி நல்லா அடிச்சு துவைச்சிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் 2 வாட்டி ஜெயிச்சிட்டாங்க போன சீசனு. ஓவரால் பார்த்தீங்கன்னாலும் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் அப்பர் ஹெட் 11-9. அது போன பட் வாட்டி. இந்த வாட்டி இந்த வாட்டி ஐ திங்க் ஆர்ஆர் உடைய ரிவெஞ்ச் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் அவங்க பேட் கமிங்ஸு ஜாம்பான்னு போனாலும் எனக்கு தெரிஞ்சு ஐ ஜாம்பா போன திங்க் வாட்டி அங்க இருந்தாரு, ஆர்ஆர்ல இருந்தாரு. இந்த வாட்டி இங்க திருப்பி வந்துட்டாரு. போடுவாரா? அதான் போன வாட்டி மிஸ்டேக்ஸ். மாணிக் பாசாட் இருந்தவர் இந்த வாட்டி மார்க் ஆண்டனிட்ட வந்துட்டாரு. அவர் பேர் என்ன? நக்மா கேசவன். அப்பா. கேசவன் கேசவன் ஓகேவா? சரி, அப்ப யாரு ஜெயிப்பான்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல வந்து கீ பேட்டில்ஸ் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? கீ பேட்டில்ஸ் வந்து ஆர்ச்சர், டிராவிஸ் ஹெட், ஆர்ச்சர் ஆர்ச்சர் அண்ட் அகைன்ஸ்ட் ஓப்பனிங் அண்ட் டாப் ஆர்டர். யா டிராவிஸ் ஹெட். நீங்க என்ன லாக்குல் நினைக்கிறீங்க? நான் ஜாம்பா இல்ல ஷமி அகைன்ஸ்ட் அவன் ஆப்போசிட் எந்த பேட்டிங் தானும் ஷமி கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய இதுபடி. கம்மி தான் பிளே டு வாட்ச் அவுட் ஃபாரா. மட்டு நீ ஆமா. என்ன நினைக்கிற கீ பேட்டில்? இல்ல அதான் போன தடவை தேஷ்பாண்டே அபிஷேக் சர்மா ஹெட் அவுட் ஆக்குனாரு ஒருத்தர் சிஎஸ்கேல. அதான் ஓப்பனிங் அதான் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அவங்க ஓப்பனிங் பேட்டிங் பிளஸ் இஷான் கிஷான் இப்போ கொஞ்சம் வந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நிதிஷ் ரெட்டி ஆல் 1 இயர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியன் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால பேட்டிங் லைனப் ஆக்சுவலாக இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கலன்னா முடிஞ்சுது. முடிஞ்சிருச்சா? இவங்க ம். இவங்க எப்படியா இருந்தாலும் ஸ்லோவாலாம் போற மாதிரி தெரியல. போறது எல்லாம் அவ்வளோ ஹையா தான் போவாங்க. ஸோ ஓப்பனிங் 5 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கலன்னா அவ்வளவுதான், கேம் முடிஞ்சது. கேம் அப்படியே அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ப்ராக்டிஸ் மேட்சஸும் கொஞ்சம் பார்த்தேன் யூடியூப்ல. அபிஷேக் சர்மா அவுட் ஆனது எல்லாமே குட் லென்த் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அந்த போன வாரி சேப்பாக்கில் அவுட் ஆகுனது தான். கவரு, ஸ்வீப்பர் கவரு, தேர்ட் மேன் ரெண்டையும் பின்னாடி வச்சுட்டு கரெக்டான லென்த் போடணும். ஆனால் குட் லென்த் ரொம்ப ஷார்ட்டாக போட்டாலும் வெளுத்துடுறாரு, ஃபுல்லாக போட்டாலும் அடிச்சிடுறாரு. குட் லென்த் போட்டால் ஒரு கேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆர்ச்சர் இஸ் சம்மன் ஹூ கேன் யூஸ் தட் லென்த் வெல். கொஞ்சம் அந்த அடித்து ஹார்ட் லென்த்தும் குட் லென்த்தும் போடலாம். அதை கரெக்டாக ஆர்ச்சர் பண்ணிட்டாரு அப்படின்னா அபிஷேக் சர்மா அதை அவுட் ஆக்குறதுக்கு ஒரு நல்ல வழி. அவங்க கண்டிப்பாக அதை அனலிஸ்ட்லாம் பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் தே வில் டேக் தட் ரூட். அது எப்படி இல்லை தேஷ்பாண்டே கூட அதை பண்ணலாம். போத் ஆஃப் தம் ஆர் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட். அது ரெண்டில் யார் பண்ணி அதை எடுக்கிறாங்கன்றது முக்கியம். அதை அவங்க இன்சைசிவாக அதை எடுத்தோன்னே எடுத்துட்டாங்கன்னா இட் பி பிக் இன் ரோடு. அப்படி இல்லாட்டி பயங்கரமாக பெரிய ஸ்கோர் தான். அவங்களும் அடிக்க இவங்க திருப்பி அடிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஒரு பெரிய சேஸாக தான் இருக்கும். ஃபேண்டசி அவங்க பேட்டிங் பண்ணா என்ன ஆகும்? அவங்க பேட்டிங் பண்ணால் அவங்களும் பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க. அதை வந்து இவங்க எவ்வளோ சீக்கிரம் திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கணும்.
இந்த 10 ஓப்பனர்ஸ் ஓவர்ல அடிக்கிறாங்களா? இப்போ ஓப்பனர்ஸ் நல்லா பவர் பிளே தாண்டிட்டாங்கன்னா ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேரும் பவர் பிளேலே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டே கேம்ல ஏதாச்சும் டியூ இல்லாம பிட்ச் ஏதாவது ஸ்லோவா வர மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படி இருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நல்ல டைமில் இப்போ தான் சம்மர் ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும். ஸோ ஐ திங்க் பால் நல்லா தான் வரும். கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபேண்டசி பக்கம் போகலாமா? ம் வின்னிங் சொல்லுங்க. ப்ரெடிக்ஷன் வின்னிங் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. சரி, வின்னிங் ப்ரெடிக்ஷன் ஆரம்பிங்க. நான் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் கிரவுண்டு, ஸோ ஆஃபீஸ் ஹைலைட்லி ரூம் வாங்கோ அப்படின்ட்டுருவாங்க. ஆமா. லாகூல், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு ஆஃபீஸ் ரூம்லாம் இந்த வாட்டி அடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் மாற்றி நினைக்கிறேன். போட்டீங்க, ஆர்ஆரோ அப்படின்ட்டீங்க நீங்கள். ம் ஓகே, மட்டு நீ என்ன நினைக்கிற? ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் என்னடா 2 சின்னத்துக்கும் ஒரு குத்து குத்துறியடா. ஆர்ஆர் சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச்ங்கிற. இல்ல எஸ்ஆர்ஹெச் தான் சொன்னேன். க்ளோஸா இருக்கும். பட் ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் பொறுத்து கொஞ்சம் SRH யாராச்சும் ஒருத்தர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பேட்டிங். போன தடவை ஐ ஃபீல் போன தடவை என்ன அவங்க திரிபாதி இவங்களெல்லாம் வச்சு ஓட்டினாங்க. அந்த நாயக் நம்பர் 3 அகர்வால். கிஷான் இஸ் அப்கிரேடு. அதான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் மேபி கிளாஸ் அண்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனா இருக்கலாம். மற்றபடி ஐ ஃபீல் பேட்டிங் இன்னும் பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. பவுலிங் நடராஜன் ஒரு மிஸ்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா பட் அவரு சமி வந்திருக்காரு உள்ள. அது வந்து ஐ டோன்ட் அதான் திங்க் இது. நியூ பால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஜெயிச்சதே வந்து நிறைய எந்த எப்படி நடராஜன் நிறைய மேட்ச் பார்த்தாலும் 4 ஓவர்ஸ் நடராஜன் வந்து 39 சமி மேட்ச் பண்ணிடுவாரா? இல்ல நடராஜன் 4 ஓவர்ஸ் 39 34 அந்த மாதிரி விக்கெட் எடுக்கலாம். ஹர்ஷல் படேல் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா 4 ஓவர்ஸ் 50 எல்லாம் போலாம். lead a bit. ஸோ அதான் அது ஒரு இதுதான். பட் ஆனா எஸ்ஆர்ஹெச் வில் கோ த்ரூ இந்த மேட்ச். ஓகே, ஸோ வந்து வெற்றியும் மட்டும் லாகுல் வந்து ஆர்ஆர் அப்படின்ட்டாரு. வெற்றியும் மட்டும் எஸ்ஆர்ஹெச் அப்படின்ட்டாங்க. நான் வந்து எனக்கும் இஸ்கி என்று தான் கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச் தான் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். லாகுல், சாரி, நீங்கள் வந்து ஆர்சிபி கேகேஆருக்கும் எல்லாரும் சொன்னதை எதிர்த்து கேகேஆர்னு நீங்கள் இப்பயும் நீங்கள் வந்து ஆர்ஆர்னு சொல்லியிருக்கீங்க. என்ன இதுன்னு பார்ப்போம். தனியா தான் நிற்பார் அவரு. தனியாக தான் நிற்பேன் அப்படின்ட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபேண்டசிலேருந்து உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம், சொல்லுங்கள். பிளேயரா? ஆமா, பிளேயர் தான் எத்தனை பிளேயர்? சொல்லுவாங்க. 1 2? 2 சொல்லு. நான் வந்து ஆர்ச்சர், அப்புறம் ரயன் பராக். கேப்டன் சொல்லிட்டாங்க. வெற்றி. நான் வந்து டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ். ஓ மை காட். பேட் கமின்ஸ் வந்து திருத்தனமா விக்கெட் எடுத்துருவாரு. எப்ப கேப்ல கரெக்டா போட்டு விக்கெட்னு தெரியும் அவருக்கு. அதனால இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால ஃபேண்டசிக்கு இட்ஸ் a வெரி குட் பிக்னு எனக்கு தோணுது. ஓகே, மட்டு நான் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. கண்டிப்பா miss பண்ண முடியாது. ஆமா, ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கிளாசன் இன்னும் யாரும் எடுக்கல. இல்ல, ஸோ கிளாசன் அண்ட் ஜெய்ஸ்வால். லாகுல் சொல்லுங்க. வேற யாரு நல்லா பண்ணுவா? அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ இன்னும் யோசிக்க ஒருத்தர் தான் தேவையில்லை. சொல்லணும் ராகுல். கிட்மயர். யாராடா? சரி, சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன். ஓகே, ஜெய்ஸ்வால் சொல்லாமா? ஹர்ஷல் பட்டேல் போறேன். ஜெய்ஸ்வால் நான் சொல்லிட்டேன்டா. சொல்லிட்டீங்களா? ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் தான் இருக்குதுலே. இல்ல நிறைய விக்கெட் எடுப்பாரு. எப்படியும் அடியே போட்டாலும் இதுலயும் விக்கெட் எப்படியும் ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும். எப்படியும் அடியே போடுவாங்க, விக்கெட் கிடைக்கும். ஓகே, இவன் பராக சொல்லிட்டான். துருஜூரல் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் ப்ராக்டிஸ் மேட்ச்லாம். ஸோ ஐல் கோ துருஜூரல். அப்படி பேட்டர் அதிகமாக இருக்குன்னு வியூஸ் ஃபீல் பண்ணால் கேன் பிக் துஷார் தேஷ்பாண்டே. அவரும் ஒரு விக்கெட் டேக்கிங் இவரே விட்டுமே அசரங்கா. அசரங்கா எடுக்கலாம். பட் இந்த விக்கெட்ல அசரங்கா எப்படி போவாருன்னு தெரியல. எல்லா ஸ்பின்னர்ஸும் அடி வாங்கினாங்க ப்ராக்டிஸ் மேட்ச்ல. ஸோ அதனால நான் லெஃப்ட் அவுட் அசரங்கா. ஐ வில் கோ வித் சம்படி லைக் துஷார் தேஷ்பாண்டே ஆர் ரியான் பராக். ரியான் பராக் ஆல்சோ ஸ்கோர் செஞ்சுரி இந்த ப்ராக்டிஸ் மேட்ச். ஸோ இதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வியூஸ் பார்த்து வெற்றி எடுத்துட்டார். சாரி இல்ல ஜூரல் ஆல்சோ ஸ்கோர் செஞ்சுரி இந்த ப்ராக்டிஸ் மேட்ச். அதனால ஜூரல் போகலாம். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபேண்டசி பிக்ஸ். அண்ட் 3 பேர் வந்து இதுல எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். லாகுல் வந்து
ஆர்ஆர்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்சு. ஐபிஎல் அப்பயும் வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த மேட்ச் ரிவ்யூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே ஒரு மேட்ச் இருந்தால் அந்த மேட்ச்சை பற்றி ப்ரிவியூவும் சேர்த்து கொடுத்துட்றோம். வியூவர்ஸ் சிறப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து நல்லா எங்களுக்கு கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்க. லாக்குள்ளை பற்றி சொல்கிறீங்க, எங்கள் எல்லாரையும் பற்றி சொல்கிறீங்க. தேங்க்ஸ் லாட். இப்படியே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வில் see you in the coming days. வெற்றி மட்டும் எல்லாம் சொல்லிடுங்க. லைக் சொல்லுங்க. அதான் இன்னொரு இது என்னன்னா புது கேப்டன். ஏன்னா சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் இம்பாக்ட்ஸ் இப்போ தான் விளையாடுவாருன்னு சொல்லியிருக்காரு. பராக் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் தான். அசாமுக்கு டொமஸ்டிக்கலி நிறைய இது விளையாடிருக்காரு, கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு ரொம்ப வருஷமா. ஸோ அதுவும் ரொம்ப வருஷமா ஆர்ஆர்லையும் இருக்காரு. ஸோ இட் ஒன்ட் மேக் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ்னு நினைக்கிறேன். பட் அதுவும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த 3 மேட்ச்க்கு. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி அடுத்த செகண்ட் மேட்ச் இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச்னு பார்ப்போம். நாங்கள் இதோட சைன் ஆஃப் பண்ணுறோம். வில் யூ பேக் வித் மோர் வீடியோஸ். சைனிங் ஆஃப் அரட்டை ஸ்குவாட். பாய். பாய்.